ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் முகங்கள் கிறிஸ்துவை தேடும்போதெல்லாம் பிரகாசமாய் மாறும். ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் நாடும்போதெல்லாம் ஆச்சரியமான அடையாளங்களும் அற்புதமான செய்திகளும் நம்மை வந்து சேரும். தேவன் மகிமைப்படுவார். ஏசாயா 42 அதிகாரம் 8 பாருங்கள். கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் தன்னை ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லும் ஒரு செய்தி. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். அல்லேலூயா. சர்வத்தை உண்டாக்கிய தேவாதி தேவனுக்கே மனித குலம் முழுவதும் துதியும் மகிமையும் புகழும் ஆராதனையும் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மெய் தெய்வத்தை இந்த உலகில் பல கோடி மக்கள் அறியாமல் கற்பனை கதைகளையும் பாரம்பரிய கதைகளையும் சடங்காச்சாரிய கதைகளையும் பாதாள பேய்களுடைய கதைகளையுமே ஜனங்கள் அறிந்து அதனுடைய விளைவு அவருடைய அறிவு கண்கள் குருடாய் போனதுனால அழிந்து போகிற அரசியல்வாதிகளுக்கு மகிமையை கொடுக்கிறார்கள், சினிமா நடிகைகளுக்கு மகிமையை கொடுக்கிறார்கள். இந்த சீரழிந்து போயிருக்கிற உலக பிரகாரமான பலவிதமான ஏமாற்று பேர்வழிகளாய் திரிகிற பல விளம்பர மனிதர்களுக்கெல்லாம் மகிமையை கொடுக்கிறார்கள். அவர்களை உயிரே என்கிறார்கள், தெய்வமே என்கிறார்கள், நீதான் காலம் என்கிறார்கள், நீதான் கடவுள் என்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். ஆனால் சர்வத்தை உண்டாக்கிய தேவன் இங்கே நமக்கு சொல்லும் எச்சரிக்கை என்ன தெரியுமா? என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன், என் துதியை நான் விக்கிரங்களுக்கு கொடேன். அன்பானவர்களே, அநேக சிலைகள் வடித்த இடங்களில் இந்த பரிசுத்த கடவுளுடைய பிரசனம் ஒரு நாளும் இருக்காது. மனிதன் தன் கற்பனைகளுக்கு தக்கபடி, அவருடைய இனத்துக்கு தக்கபடி, மொழிக்கு தக்கபடி, ஊருக்கு தக்கபடி வினோதமான உருவங்களெல்லாம் அவன் உருவாக்கி கொள்கிறான். ஆனால் சர்வத்தை உண்டாக்கிய அந்த கடவுள் சொல்லும் சத்தியம் என்ன? என் துதியை நான் விக்கிரங்களுக்கு கொடேன். இந்த சுரூபங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானுடைய மகிமை வெளிப்படாது. அங்கு பாவங்கள் தான் மனித வாழ்வில் இருக்கிறதை நாம் காணலாம். ஆகவே தேவ ஜனங்கள், அது ஊழியக்காராக இருக்கட்டும், பெரிய பிரசங்கியார் என்று பெயர் பெற்றவராக இருக்கட்டும், அல்லது பெரிய சபை போதகர் என்று பெயரற்றவராக இருக்கட்டும், இன்றைக்கு டிவியில் யூடியூப்பில் பல ஜெப ஆராதனைகளை பல ஊழிய காரியங்களை செய்யக்கூடிய எவராக இருக்கட்டும், மனிதர்களை நாம் மதிக்க வேண்டும். சத்திய வசனத்தை போதித்து சத்தியத்தின்படி ஜனங்களை நடத்துகிறவர்களை இரட்டிப்பாய் நாம் கனம் பண்ண வேண்டும். இதைத்தான் 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 17 சொல்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஒருபோதும் மகிமையை கொடுக்க நினைக்கக்கூடாது. அவர்களை ஆஹா ஓஹோ என்று சொல்லி அவர்கள் அப்படியே தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு அவர்கள் புகழை பரப்புகிறவர்களாக ஒருபோதும் நாம் மாறக்கூடாது. அந்த மகிமையை, அந்த புகழை நம்மை உண்டாக்கிய அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே ஆண்டவராக இயேசு வழியாய் கொடுக்க வேண்டும். இதைத்தான் கிறிஸ்து பிறந்த நாளில் உலகத்துக்கு சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா? லூக்கா 2 அதிகாரம் 14 எண்ண முடியாத தூதுவர்கள் வானத்தில் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே மனுஷர் மேல் பிரியமும் சமாதானம் உண்டாவதாக. இந்த பூமியிலே பார்த்து கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர் இயேசு பரலோக பிதாவை பார்க்கும்படி செய்தார். அவருக்கே எல்லா மகிமையும். ஆகவே அருமையான தேவ ஜனங்கள், தேவாதி தேவனுக்கே மகிமை. அவருடைய ஆவியானவர்
எங்கே பரிசுத்தம் உண்டோ, எங்கே கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ, எங்கே சத்திய வசனம் போதிக்கப்படுகிறதோ, எங்கே பாவம் கண்டிக்கப்படுகிறதோ, அங்கே தான் பரிசுத்தாவியான உலாவுவார். அங்கே தான் மெய்யான மனம் திரும்புதலும் தேவனுடைய அபிஷேக வல்லமையும் இறங்கும். அதில் நாம் வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. அன்பின் நேசரே, எந்த மனுஷனுக்கும் உமது மகிமையை கொடுக்காதபடி, எந்த சுரூபங்களுக்கும், எந்த செத்துப்போன பரிசுத்தவான்களுக்கும், எந்த டிவிலேயோ யூடியூப்லேயோ பிரசங்கிக்கிற எந்த ஊழியக்காரிகளுக்கும் ஆண்டவர் அந்த மகிமையை, அந்த புகழை கொடுத்து விடாமல், சர்வத்தை உண்டாக்கி தன் ஜீவனை கொடுத்து மனித குலத்தை மீட்ட எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, உமக்கே மகிமையும் புகழும் துதியும் கொடுக்க எங்களை பரிசுத்தாவியால் அபிஷேகிப்பீராக. பிதாவே, உமக்கே மகிமை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் எங்கள் எல்லாரையும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.